தமிழ் முதலீட்டாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஸ்டாக்கை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பவர் கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தட் பிஜி இன்வைட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதோட கரண்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் என்ன பார்த்தோம்னா ரூ. 82.25 இப்போ கரண்ட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இதோட ஆல் டைம் ஹை லோ அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போது இதோட 52 வீக் ஹை வந்து 100ல் இருக்குது. பட் 52 வீக் லோ வந்து 74.96ல் இருக்குது. ஸோ அதோட ஆல் டைம் ஹை பார்த்தோம்னா 140 கிட்ட இருக்கும். ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் இது ஒரு நல்ல ஒரு டிவிடெண்ட் தர ஸ்டாக்கு. ஸோ நிறைய பேர் இதை பற்றி வெகு நாட்களுக்கு முன்னாடி பல மாதங்களுக்கு முன்னாடி பயங்கரமாக பேசிகிட்டு இருந்தாங்க. ஏன்னா வந்து அப்போது ரொம்ப ஹைப்பில் இருந்த ஸ்டாக்கு. ஐபிஓ வர டைம்லாம் எல்லாருமே அடித்து போட்டு இதை வாங்கினாங்க. ஏன்னா வந்து ரெகுலர் டிவிடெண்ட் தரும், கேபிட்டல் அப்ரிசியேஷன் வரும், அப்படி இப்படின்னு நிறைய கனெக்ட் பண்ணி இதை வாங்கினாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நிறைவேறிச்சா அப்படின்னு பார்த்தோம்னா, டிவிடெண்ட் ஆஸ்பெக்டில் வந்து அவங்களோட ரெகுலராக அந்த டிவிடெண்ட்டை வந்து இது வரைக்கும் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஸோ ஜனவரி இப்போது ப்ரீவியஸ் 2025 இந்த ஜனவரி கூட ₹3 டிவிடெண்ட்டை வந்து டிக்ளேர் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் ப்ரீவியஸ் இயரும் பார்த்தோம்னா நவம்பரில் ஒரு டிவிடெண்ட்டு, ஆகஸ்ட்டில் ஒரு டிவிடெண்ட்டு, அது மேல ஒரு டிவிடெண்ட்டு, இது அகைன் ஜனவரியில். ஸோ டோட்டலாக வந்து இயர்லி ஒரு ₹12 அவங்க வந்து ஸ்டில் வந்து அதை மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்த ஃபினான்ஷியல் இயரோட ரிசல்ட்ஸ் இந்த மந்த் வரப்போகுது. இந்த மந்த் வந்ததுக்கப்புறம் இந்த நெக்ஸ்ட்டு ஃபினான்ஷியல் இயர் 25-26க்கு என்ன டிவிடெண்ட்டு பே அவுட்டுன்றதை அவங்க டிக்ளேர் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக தான் வந்து நானும் உற்று நோக்கி அதை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த ஸ்டாக் பர்டிகுலராக என்னோடய ஃபேவரட் ஸ்டாக்கும் கூட. ஸோ என்னோடய டேக் இதில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எனக்கு வந்து கேபிட்டல் அப்ரிசியேஷன்லாம் எனக்கு தேவை கிடையாது. பட் எனக்கு வந்து ஒரு ரெகுலராக ஒரு 4 months ஒன்ஸ் எனக்கு டிவிடெண்ட் வேணும் அப்படின்னு நான் வந்து நினைக்கிற ஆள். ஸோ அதனால் என்னோடய கொஞ்சம் அமௌண்ட்ஸை வந்து நான் என்னோடய ஓன் ரிஸ்கில் வந்து நான் இதில் கொஞ்சம் பார்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ டெய்லி ஒரு குவான்டிட்டின்றதை நான் இதில் வந்து வாங்கிட்டு தான் இருக்கேன். ஸோ என்ன நாலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேபிட்டல் அப்ரிசியேஷன் வேணாம் அப்படின்ற நாலேஜோட தான் நான் இதை வந்து இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ எல்லாருமே நீங்கள் அதையே நினைக்கிறீங்களா அப்படின்றத யோசிச்சு பாருங்கள். கேபிட்டல் அப்ரிசியேஷன் அப்படின்ற விஷயத்துக்காக பிஜி இன்வைட்டில் வராதிங்க. பிஜி இன்வைட்டை தவிர்த்து நிறைய ஸ்டாக் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது கேபிட்டல் அப்ரிசியேஷனுக்கு. உங்களுக்கு ரெகுலராக டிவிடெண்ட் வேணும் அப்படின்றது, ஒரு ஸ்டேபிள் பே அவுட் வேணும் அப்படின்றத, ஒரு எஃப்டியோட ஒரு நல்ல ரிட்டர்ன் தர பே அவுட் வேணும்னா மட்டும் இதில் வாங்க. அதுவும் உங்களோட ஓன் அனலைசிஸ் பண்ணிவிட்டு உங்கள் செபி ரெஜிஸ்டர் அட்வைசர்லாம் கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்கள் டிசிஷனை மேக் பண்ணுங்கள். ஸோ ஃபண்டமெண்டல்ஸை பார்த்தோம்னா இதில் ஒன்றும் பெருசாக சேஞ்ச் ஆகலை. ஸ்டில் வந்து பிஇ வந்து இண்டஸ்ட்ரி பிஇயோட ரொம்ப லோவாக தான் இருக்குது, அண்டர் வேல்யூடாக தான் இருக்குது. இப்போ மார்க்கெட் கேப்பு ₹7,475 கோடி இருக்குது. ROE பார்த்தோம்னா 12.29% இருக்குது. ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் மட்டும் கொஞ்சம் ரெடியூஸ் ஆகிருக்கு. பட் அது வந்து அப்கமிங் இதில் வந்து அவங்க மேக் ஓவர் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் புக் வேல்யூ பார்த்தோம்னா ₹82.87 இருக்குது. ஸோ கரெக்டாக வந்து இப்போ புக் வேல்யூ நியரில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ 1 or 2 குவான்டிட்டிஸ் நான் அதனால தான் நான் கன்சிடர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ டெப்ட் டு ஈக்விட்டி பார்த்தோம்னா நெக்லிஜிபிளாக தான் இருக்குது. அதை ஒட்டி ஒன்றும் ஒரி பண்ணிக்க தேவையில்லை. அண்ட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் பார்த்தோம்னா ரெவென்யூ